உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 200 வருஷம் பழமையான ஒரு ஆலயம். இது ஃபுல்லாக டவுன் லிமிட்டு. இந்த சிகப்பு போர்டு தெரியுது பாருங்கள், அது வந்து பஸ் ஸ்டாப் ஏரியா. அதுக்கு கீழே மூஞ்சிக்கல், இதெல்லாம் மூஞ்சிக்கல். சர்ச்சுக்கு கீழே உள்ளது அண்ணா நகர். அங்கே தனியாக லைட் எரியுது பாருங்கள், அதுதான் வந்து கோக்கர்ஸ் வாக்கு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குது. இதெல்லாம் வந்து உகார்த்தை நகர் மெயின் ரோடு. இந்த சர்ச்சு தெரியுது பாருங்கள். மெயின் ரோடு பாருங்கள். இப்போது தேனி பெரியகுளம் அங்கே லைட் எரியுது. அங்கே பாருங்கள், அந்த இடையில தெரியுது பாருங்கள் தேனி பெரியகுளம் எவ்வளோ அழகா இடையில லைட் எரியுது பாருங்கள். அதான் தேனி பெரியகுளம். இருங்க, அந்த புதரை விட்டு தள்ளி வந்து காட்டுறேன். என்னக்கா ஃபோட்டோ எடுத்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அந்த லைட்டை அழகா தெரியுது பாருங்க. இன்னைக்கு தெரியுதா? சூப்பராக இருக்கு பாருங்க. இல்லைக்கா, அங்கே பாருங்க தேனி பெரியகுளம். எவ்வளோ அழகா தெரியுது பாருங்க. இவ்வளோ நாள் அந்த மிஸ்ட்டு மறைச்சிருக்கோம், தெரியாது. இன்னைக்கு கிளியராக இருக்கனால நல்லா அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு. நடுவில் கொஞ்சம் கருப்பாகும், நடுவில் வந்து இந்த மரங்கள் மலைகள் இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அங்கேருந்து பார்த்தா நான் அந்த மலை தெரியும், அங்கே போகும்போதெல்லாம் பார்ப்போம்ல, அந்த மலை தெரியும். அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு. நான் என்ன திடீர்னு இந்த நேரத்துக்கு இல்லை, நான் இப்போ ஒருத்தவங்களை போய் பார்த்துட்டு வந்தேன் ஒரு இட விஷயமா. சரி, அப்படியே இந்த பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. சரி, ஒரு வீடியோவை எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்து. நைட்டில் பார்க்க அது ஒரு அழகு தானே. லைட்டு அப்போல்லாம் கொடைக்கானலில் எப்போ ஒரு 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 சிம்னி விளக்கு தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள் கோடிக்கணக்கில் லைட்டுக்காக தான் வந்து அப்படி எரியுது. இது பகலில் தெரியாதுக்கா அவ்வளோக்கா. தேனி பெரியவங்களும் பகலில் தெரியாது. ஆனால் மழை வந்துச்சுன்னா பாருங்கள், அந்த காத்தாடி தொழிற்சாலையெல்லாம் அப்படியே தெரியும், பளிச்சுன்னு தெரியும். அந்த டஸ்டெல்லாம் போய் சூப்பராக இருக்கும். ஏன்னாக்கா இடம் எதை விற்கணும்னு சொன்னீங்களே ஏக்கா, தாண்டிக்குடி பக்கம் இருக்குக்கா நிறையா. தாண்டிக்குடி பக்கம் இங்கிட்டு உங்களுக்கு வேணுமா? இல்லை, எனக்கு சின்ன பொண்ணு இடம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அதுவும் இங்கிட்ட. அதுக்கு எந்த ரேஞ்சில் வேணும்னு சொல்லுங்க. என்னென்ன ரேட்டுக்குள்ள இருக்குது ஏக்கா? இப்போ இந்த ரோட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 ரூபா சென்ட்டு. சரிங்களா? மூஞ்சிக்கல் எடுத்துட்டிங்கன்னா 25 ரூபா. உங்களுக்கு அட்டுவம்பட்டி அந்த பக்கம் வேணும்னா ஒரு 7 ரூபா அந்த மாதிரி பேசலாம். ஆனால் செட்டில்மெண்ட்டு தான். நான் வந்து டிகேடியெல்லாம் பேச மாட்டேன், செட்டில்மெண்ட்டு தான் பேசுவேன். ஏன்னா டிகேடியெல்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு நாளை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் நமக்கு அந்த பாவம் வேண்டாம். அங்கே பாருங்கள் கோக்கர்ஸ் வாக்கு எவ்வளோ அழகாக தெரியுது. அதுக்கு பக்கத்தில் டிவி டவர் ஒரு லைட் தெரியுதா? அதுதான் ஃபஸ்ட்டு செல்லில் கூட அவ்வளோக்கு தெரியாது, இந்த செல் நல்லா அழகாக தெரியுது. உண்மைதான். சரிங்கக்கா, போயிட்டு வரேன். எங்கன்னா வேணும்னா சொல்லுங்கள், எந்த ஏரியாவில் வேணும்னு சொல்லுங்கள். இருக்குதா இப்போ? அப்படியா? சரி.